உங்கள் மனிதத்தன்மை முழுவீச்சில் இருக்கும்போது உங்களைச் சுற்றியுள்ள உயிர்களுக்கு நீங்கள் தேவையானதைச் செய்வீர்கள். இது நன்னெறியைப் பற்றியதல்ல, மனிதராய் இருப்பதன் இயல்பே இதுதான். இப்போ ஆனந்தமான மனம்ன்றது ஏதோ வெளிய சூழ்நிலைனால என்ன வராது. நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கிறப்போ ஒன்றும் உங்கள் கையில் இல்லை. அந்த பசங்க ஆமாம் ஆமான்னு கற்றுக்குறாங்களே. இப்போ டைம் ஆகிடுச்சுன்னு அவர் அம்மா கைப்பிடிச்சி போடா இப்போ டைம் ஆகிடுச்சு போடா ஹோம்ஒர்க் பண்ணிக்கலாம் சொல்லிக்குவாங்க. ஆனால் போகிறது தான் சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. படுத்துக்கூடான்னா படுத்துக்கணும். காலையில் ரொம்ப தூக்கமாக இருக்குது, எழுந்துக்கூடான்னு எழுந்துக்கணும். என்னென்ன விருப்பம் இல்லாமல் எல்லாமே செய்யணும். குழந்தையா இருக்கிறப்போ ஓரளவுக்கு அடிமை தானே. அடிமையாக இருந்தாலும் ஆனந்தமாக தானே இருக்கிறோம். அடிமையாக இருந்தாலே ஆனந்தமாக இருந்தோம். இப்போ என்ன நமக்கு பிரச்சனைன்னு கேட்குறேன். இல்லை சத்குரு, நம்ம தொழிலை இப்படி, நம்ம மனைவி அப்படி, நம்ம கணவன் இப்படி, நம்ம மாமியார் அவரெல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம மனம் எப்படி இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமானது தானே. இது ஆனந்தமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு யோகா. நம்ம மனம் எப்படி ஆனந்தமாக வச்சுக்கிறது. எப்படி ஆனந்தமாக இருக்குது, வீடு சூழ்நிலை இப்படி இருக்குது, ஊர் சூழ்நிலை அப்படி இருக்குது, தொழில் அப்படி இருக்குது, நான் எப்படி ஆனந்தமாக இருக்குது. இது எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆனந்தமாக இருந்தீங்களா இல்லையா? நாம் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு கண்டிஷன் போட்டுக்கலாமா, கண்டிஷன் இல்லாமல் வச்சுக்கலாமா? நம்ம ஆனந்தத்துக்கு வெளியே 100 கண்டிஷன் வச்சுக்கலாமா, எந்த கண்டிஷன் வேண்டாமா? இது ஆனந்தமாக இருந்தால் வெளியே சூழ்நிலை நம்ம திறமைக்கு அனுசாரமாக நடத்துக்க முடியும். சத்குருவின் இந்த வாசகம் எனக்கு மிகவும் பிடித்தது. உங்களோடும் பகிர விரும்பினேன்.